Take it here. சார் நான் கோயம்புத்தூர் ஆபீஸ்ல இருந்து மேனேஜர் பேசுறேன். தொழிலாளர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க. என்ன விஷயம்? லாபத்துல 10% போனஸ் வேணுமா? லாபத்துல 10%னா எவ்வளவு வரும்? 40 லட்சம் ரூபாய் வரும். சரி, 1 லட்சம் ரூபாவை தொழிலாளர் தலைவருக்கு போனஸா கொடுத்துட்டு காரியத்தை முடிக்க வேண்டியதானே? இதோ பாருங்க, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க ப்ளீஸ். இதுதான் நம்ம ஃபேக்டரி கட்டுறதுக்காக வாங்கின இடம். எவ்வளவு சொல்லியும் குடிசைவாசிகளை காலி பண்ண முடியல. இப்ப என்ன பண்றதுன்னு புரியல சார். புரியல? இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். வரேன் சார். நீ ஓரளவுக்கு புத்திசாலியா இருப்பேன்னு நினைக்கிறேன். என் அந்தஸ்தை பத்தி புரிஞ்சிட்டு இருப்ப. என் பொண்ணு எவ்வளவு வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு இதுக்கு மேல விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். தட்ஸ் குட். என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்க என்னோட ஒரு 10 நிமிஷம் வர முடியுமா? வர்றேன். ஆனா உனக்காக இல்ல, என் பொண்ணோட நல்ல எதிர்காலத்துக்காக அந்த 10 நிமிஷத்தை நான் வீணாக்க தயாரா இருக்கேன். லெட்ஸ் கோ. என்னப்பா கல்லறைக்கு கூட்டு வந்திருக்க? இங்கதான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா? இல்ல சார், இங்கதான் வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இத பாத்தீங்களா, தொழிலதிபர் தாமஸோட கல்லறை. உங்களை விட பணக்காரரு, ஏகப்பட்ட சொத்துக்கு அதிபதி. பக்கத்துல பாத்தீங்களா ஒரு சாதாரண ஏழையோட சமாதி. கோடீஸ்வரர் தாமஸும் இங்கதான், எதுவுமே இல்லாத ஏழையும் இங்கதான். வாழறப்ப வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறோம், ஆனா செத்தா 6 அடி கூட சொந்தம் இல்ல. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஏழை சமாதியை பாத்தீங்களா, மெழுகுவத்தி எரியுது. இத கவனிக்க கூட ஆள் இல்ல. ஏழைங்க வீட்டுல எது இருக்கோ இல்லையோ, ஆனா பாசம் இருக்கும். வாழ்க்கைக்கு தேவை அந்த பாசம் தான், பணம் காசு இல்ல. அதை தெரிஞ்சுக்கங்க. குட் பை. என்னடா வேர்ல்ட் கப் ஃபுட்பால் டோர்னமெண்ட் பாக்குற மாதிரி அவ்வளவு டென்ஷனா இருக்க? அப்பா வரதுக்கு லேட் ஆவறத பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு பாட்டி. பயப்படாதடா, காசுல ஆரம்பிச்ச காதல் கல்யாணத்துல தான் முடியும். சிவா ரொம்ப புத்திசாலிமா, உன்னை விட என்னை விட. வாழும்போதுதான் வாழ்க்கை வேற வேற, முடியும் போது எல்லார் கதையும் ஒன்னாத்தான் முடியும். பாசம் மட்டும்தான் நிலைச்சு நிற்கும். இந்த தத்துவத்தை ஒரே நிமிஷத்துல எனக்கு புரிய வச்சாமா. I really like him. Thank you. சாந்தி, you do one thing. நீயே போய் சிவாவை உன் பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணு. Are you happy? இன்னொரு சந்தோஷமான விஷயம், அன்னைக்கு தான் உன் கல்யாண விஷயத்தை அறிவிக்க போறேன். Thank you daddy, thank you very very much. பாட்டி பாட்டி, ஐயோ பாட்டி. ஏய் ஏய், ஐயோ எக்கட்டு. இதாவுக்கு கொஞ்சம் மிச்சம் வை. அவன் உன்கிட்ட என்ன பாடு பட போறானோ பாட்டி. சாந்தி, என்ன இங்கே வந்துட்ட? உன் அப்பா என்ன சொன்னாரு? அம்மா இருந்தா ஆசீர்வாதம் வாங்கலான்னு நினைச்சேன். பாத்தியா, நீயும் உன் அப்பா மாதிரியே சொல்ல வந்ததை நேரடியா சொல்ல மாட்டேங்கிற. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அப்பாவை நினைச்சு பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. உங்களை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு எனக்கு பர்த்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதுக்கு எங்க அப்பாவே உங்களை பர்சனலா இன்வைட் பண்ண சொன்னாரு. உன் பர்த்டே பார்ட்டிக்கு நான் வரல சாந்தி. ஏன் வரலன்னு சொல்லுங்க.
அங்க ஏகப்பட்ட கோடீஸ்வரங்கள்லாம் வருவாங்க. நான் ஒரு சாதாரண ஏழை. ஏன் இப்படி பிரிச்சு பேசுறீங்க? நான் எவ்வளவு சந்தோஷத்தோட வந்தேன் தெரியுமா? ஐம் சாரி. உனக்காக நான் வரேன். இதுக்காக யாராவது அழுவாங்களா? சிவா, எங்கம்மா சிவாவை என்ன காணோம்? வருவான்னு நினைக்கிறியா? எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை. அதோ சிவா வந்தாச்சு. ஹலோ சிவா. சூப்பர் செலக்ஷன். எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட்டிங். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வரேன். வாங்க. திஸ் இஸ் மிஸ்டர் தனசேகர். Hello. கோயம்புத்தூர்ல 4 மில் வச்சிருக்காரு. இது மிஸ்டர் பாலாஜி. Nice to தஞ்சாவூர்ல meet you. பெரிய லேண்ட்லார்ட். கம். He is my family doctor, Mr. Vijay. ஹலோ ஹலோ. It's getting late. Come, Vijay. Come. Many happy returns of the day. அடிச்சாச்சு லக்கி பிரைஸ், கிடைச்சாச்சு லவ்லி வைஃப், பிறந்தாச்சு சந்தோஷம், படிப்போம் வா சங்கீதம், கேட்டது கிடைத்திடும், போட்டது முளைத்திடும், ராத்திரி முழுவதும் கூத்துக்கள் தொடரட்டும். அடிச்சாச்சு லக்கி பிரைஸ், கிடைச்சாச்சு லவ்லி வைஃப், பிறந்தாச்சு சந்தோஷம், படிப்போம் வா சங்கீதம். பறவை கூட்டம் கூடு தேடித்தான் பயணம் போகும் மாலைதான், பனியின் மூட்டம் குன்றின் மீதுதான் படுத்து புரளும் வேளைதான், மோகத்தின் நெஞ்சோடு மூட்ட கூடட்டும் கஞ்சாடை காட்ட, நீ இந்த பொன்வீணை மீட்ட நேரத்தில் திட்டங்கள் தீட்ட, எப்போதோ ஏக்கமா இப்போதே தீருமா கட்டிக்கொள்ளம்மா. அடிச்சாச்சு லக்கி பிரைஸ், கிடைச்சாச்சு லவ்லி வைஃப், பிறந்தாச்சு சந்தோஷம், படிப்போம் வா சங்கீதம், கேட்டது கிடைத்திடும், போட்டது முளைத்திடும், ராத்திரி முழுவதும் கூத்துக்கள் தொடரட்டும். அடிச்சாச்சு லக்கி பிரைஸ், கிடைச்சாச்சு லவ்லி வைஃப், பிறந்தாச்சு சந்தோஷம், படிப்போம் வா சங்கீதம். அடுத்த காட்சி மேளதாளமே, கழுத்தில் ஏறும் மாலைதான், நிலவு சாட்சி இருவர் தான் இங்கே, புலவி கொஞ்சும் லீலைதான், காணட்டும் கல்யாண கோலம், தீரட்டும் அம்மா உண்டாகம், ஆரட்டும் இப்போது நெஞ்சம், சேரட்டும் உன்னோடு கொஞ்சம், எப்போதோ ஏக்கமா இப்போதே தீருமா கட்டிக்கொள்ளம்மா.
அடிச்சாச்சு லக்கி பிரைஸ் கிடைச்சாச்சு லவ்லி வைஃப் பிறந்தாச்சு சந்தோஷம் படிப்போம் வா சங்கீதம் கேட்டது கிடைத்திடும் போட்டது முளைத்திடும் ராத்திரி முழுவதும் கூத்துக்கள் தொடரட்டும் அடிச்சாச்சு லக்கி பிரைஸ் கிடைச்சாச்சு லவ்லி வைஃப் பிறந்தாச்சு சந்தோஷம் படிப்போம் வா சங்கீதம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இனிமையான விழாவுல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் சொல்ல போறேன். அது என் பொண்ணு சாந்தியோட கல்யாணம். என் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு ஒரே வாரிசான சாந்திய என் பொண்ணுக்கு தகுந்த, என் தகுதிக்கு தகுந்த என் ஃப்ரெண்ட் சர்மாவோட சன் கோபிக்கு அடுத்த வாரமே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இப்போவாது உன் அப்பா யாருன்னு புரிஞ்சுதா? கல்யாணம் நடந்தா அது உனக்கும் கோபிக்கும் தான். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நிச்சயமா அது நடக்காது. நான் பெத்த உனக்கு எவ்வளவு பிடிவாதம்னா உன்னை பெத்த எனக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கும். என்னடா எதுக்கு அலறப்ப? என்ன ஆயிடுச்சு? உன்னை பெத்த அவனுக்கே இவ்வளவு பிடிவாதம் இருக்குன்னா அவனை பெத்த எனக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கும்? இத பாரு, சிவாவோட தான் நீ வாழ போற. ஓகே? சிவா, எங்க வந்த? உங்களை பார்க்க தான் வந்த. கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டாங்களா? சொல்லிட்டு போக வந்தியா? என்ன மன்னிச்சிருங்க சிவா. எதுவும் பேசாத. உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் விளையாட்டா இருக்கலாம். ஆனா எனக்கு வாழ்க்கை. ப்ளீஸ் சிவா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எது கேட்கணும்? உனக்கும் கோபிக்கும் கல்யாணம்னு உங்க அப்பா சொன்னப்ப நீ என்னத்தான் காதலிக்கிறேன்னு ஏன் சொல்லல? அவ்வளவு பெரிய பணக்கார கூட்டத்துக்கு முன்னாடி இந்த ஏழைய உன் வருங்கால கணவன் சொல்லிக்க வெக்கமா இருந்துச்சா? தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டது ஏன் தப்புதான். குட் பை. சிவா, சிவா, என் மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது என்னோட சாவுதான். மத்தவங்க மனசை கொல்றவங்க அவ்வளவு சீக்கிரம் செத்துற மாட்டாங்க. சிவா, சிவா, சிவா. உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடு. இனிமே எதுக்கும் கவலைப்படாத. வாசந்தி வீட்டுக்கு போவோம். யார் வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு. உனக்கும் கோபிக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிற என் ஆசை நிறைவேறதுக்காக உன்னை சும்மா விட்டு வைக்கிறேன். உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த ரூம் விட்டு வெளியில போக கூடாது. போக முடியாது.
வயசாயிடுச்சே, புத்தி சொல்லுவேன்னு நினைச்சேன். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிற வயசு அவளுக்கு வந்தாச்சு. அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்தா கடைசியில இதான் கதி. அது சரி, நான் செல்லமா வளர்த்ததுனாலதான் வீட்லயாவது இருக்கா. உன் கண்டிப்புல வளர்ந்திருந்தா என்னைக்கோ வீட்டை விட்டு ஓடிருப்பா. என்ன தைரியம் இருந்தா ஒரு பிச்சைக்கார நாய அவ காதலிப்பா. எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு காதலிச்சா அதுக்கு பேர் காதலே இல்ல. கண்டதும் காதல்னு ராமாயணத்திலேயே சொல்லிருக்கு. நான் ஒருத்தி இதிகாசத்தை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட தானே பேசணும். என்னால இந்த காதலை ஏத்துக்க முடியாது. அது எனக்கும் தெரியும், என் பேத்திக்கும் தெரியும். புதுசா ஏதாவது சொன்னா கேட்க நல்லா இருக்கும். அவனை இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொசைட்டில ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது? இப்படி எங்க அப்பா நினைச்சிருந்தாருன்னா யாரும் இங்க நின்னு இப்ப பேசிட்டு இருக்க முடியாது. இனிமே பேசி பிரயோஜனம் இல்ல. செயல நான் யாருன்னு காட்டுறேன். பெரியம்மா சாந்தி அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. இதத்தான் செயல்ல காட்ட முடியும். சாரிப்பா. சிவா, இந்த உருவாக்காயின் தான் உங்க காதல் ஆரம்பிச்சு வச்சது. இதே உருவாக்காயின் தான் பிரிஞ்சிருக்கிற உங்க 2 பேரையும் பேச வைக்க போகுது. ஹலோ ஹலோ, சாந்தி இருக்காளா? நான் அவ கிளாஸ்மேட் மாலா பேசுறேன். கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். சாந்தி, அவங்க அப்பா சாந்தி கூட போயிருக்கான். கூட நான் பேசுறேன். டென்ஷன் பண்ணி காரியத்துக்கு எடுத்துறாத. அவ பேசும்போது அவங்க அப்பா பக்கத்துல இருந்து கேட்டான்னு கேட்பான். மட்டமான ஆளு. பொம்பளை குரல்ல பேசி நம்ம பிளான சொல்லிடுறேன். சாந்தி, நான் மாலா பேசுறேன். இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்ல எல்லாரும் தூங்கின உடனே நீ வீட்டை விட்டு வெளியே வந்துரு. நீ சிவாவும் ஓடிடலாம். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. யார் அது? போலீஸ்கார வீட்டுக்கே போன் பண்ணி குழந்தை மிரட்டுறது? நான் இல்ல, போலீஸ். தள்ளுற அப்படி, நான் ட்ரை பண்றேன். ஹலோ, நான் சாந்தி தான் பேசுறேன். ஏய், சாந்தி தான்டா பேசுறா. உன்னை பிரிஞ்ச ஏக்கத்துல அவ குரல்ல ஒரு நடுக்கமே தெரியுது. சாந்தி, இன்னைக்கு ராத்திரி வீட்டை விட்டு வெளில வந்துரு. நீ சிவாவை எங்கேயாவது ஓடிடலாம். நான் வர தயாரா இருக்கேன். ஆனா என்னால ஓட முடியாதே. ஏன் சாந்தி? இந்த கிழவிக்கு 80 வயசு ஆகுது. இந்த வயசுல எப்படிப்பா ஓடி வர முடியும்? 80 வயசா? கிழ சாந்தி, இதுவும் ராங் நம்பர்ரா. உனக்கு இந்த ரேஞ்ச் தான் மாட்டோம். பாத்தியாடா சிவா, உன் காதலுக்கு டெலிபோன் டிபார்ட்மெண்ட் வில்லனா இருக்கு. வாட் கேன் யூ டு? உங்களை நம்பறதை விட நானே நேர்ல சாந்தி வீட்டுக்கு போறேன். என்ன நடந்தாலும் சரி, நான் வரேன்டா. ஹலோ, ஹலோ, நான் சாந்தி பேசுறேன். சாந்தியா? ஐயோ, சிவா சிவா எங்க இருக்க? ஐயோ, இந்த நேரம் பார்த்தா இல்லையே. சாந்தி, எங்க இருந்துமா பேசுற? வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து. வைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? பரவாயில்ல. வந்துட்டீங்களா சிவா? பேசிக்கிட்டே இருந்ததுல காஃபி கூட குடுக்காம இருந்துட்டேன் பாத்தீங்களா? ஐயோ, சிவா ட்ரெஸ்ல எல்லாம் காஃபி கொட்டிடுச்சு. எந்திரிங்க சிவா. சும்மா இருங்க சிவா. நல்லா தோட்டிக்கணும், இல்லைன்னா ஜலதோஷம் பிடிச்சிரும். என்ன தோட்டிக்க சொல்றீங்களா சிவா? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா அதுவே போதும். சாந்தி, யார் கூடமா பேசிட்டு இருக்க? ஏன் சிவாவோட தான்ப்பா. உனக்கு என்னமாச்சு? எனக்கு ஒண்ணு ஆகலப்பா. நான் சிவாவோட சந்தோஷமா தான் இருக்கேன். சாந்தி, என்னப்பா யோசிக்கிறீங்க? உடலால இங்க 2 பேரையும் நீங்க பிரிச்சாலும் உள்ளத்தால நாங்க நெருக்கமா வாழ்ந்துட்டு தான்ப்பா இருக்கோம். என்னப்பா பாக்குறீங்க? இதுலதான்ப்பா எங்க காதலே ஆரம்பமாச்சு. அப்பா ப்ளீஸ் வேண்டாம்ப்பா. ஹலோ டாக்டர் விஜய், நான் ஜேகே பேசுறேன். சாந்தி தனக்கு தானே ஏதோ பேசிக்கிறா, வளர்றா. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. உடனே புறப்பட்டு வரீங்களா ப்ளீஸ்? வாங்க டாக்டர்.
உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளவு நாளா என்ன பிரிஞ்சு எப்படி இருந்த சாந்தி? உங்களை பிரிஞ்சு நான் இருக்கேனா? யார் சொன்னது? உங்களோட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இத்தனை நாளா என்னோட கனவுல மட்டும்தான் வந்துட்டு இருந்தீங்க. இப்ப என்னோட நனவுல என்னோடவே இருக்கீங்க. சிவா.